கொட்டை அடிச்சுதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அப்படின்னு சொல்லி, மியூசிக் வாசிச்சுதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்னு சொல்லி எனக்கு ஒரு வசனம் எடுத்து காமிங்க, நான் ஒத்துக்கிறேன். அப்படி எந்த வசனமுமே கிடையாது. ஆராதிக்கலாம், கர்த்தரை ஆராதிக்கிறது நான் தப்புன்னு சொல்லல. ஆனாலும் இந்த நாட்கள் என்ன நடக்கு தெரியுமா? ஜனங்களுடைய பாடலுடைய சத்தம் தான் பரலோகத்துக்கு போக வேண்டும். புரியுதா நான் சொல்றது? ஜனங்களுடைய பாடலுடைய சத்தம் பரலோகத்துக்கு போக வேண்டும். இன்னைக்கு மியூசிக் பரலோகத்துக்கு போயிட்டு இருக்குது. மனிதருடைய சத்தங்கள், தேவனை ஆராதிக்கிற சத்தத்தை எல்லாம் ஊழியக்காரர்கள் அமர்த்தி போட்டுட்டானுங்க. இந்த நாட்களில் மியூசிக் தான் அங்க போயிட்டு இருக்குது. அதுவும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள அது போகாது. யார் சொல்லட்டா? கர்த்தர் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் நம்மளை ஆராதிக்க சொல்லி இருக்கிறாரு, மியூசிக்கே இல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், தேவன் மியூசிக்க வச்சு உங்களை ஆராதிக்க சொல்லல. நம்மளுடைய சத்தத்தை தான் தேவன் விரும்புகிறார். நம்ம வாயிலிருந்து வருது இல்ல, அவரை